Hi friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோல நம்ம TCS உடைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பத்தி பார்க்க போறோம். அடிஷனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் தனித்தனியாக வந்து இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது டிசிஎஸ் அயான் போர்ட்டலில் வெளியிட்டிருக்கக்கூடிய 1 வீக் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பற்றி தான். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில்ஸ் அப்படிங்கிற டொமைனில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணோடனே லாகின் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். ஸோ இதில் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறீங்க இந்த போர்ட்டல் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கூகுள் யூஸ் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரைவசி நோட்டீஸ் வந்து பாப்அப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்து பார்த்துட்டு ஃபைனலாக இங்கே ஓகே அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லையும் இன்னொரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீ தான். ஆன்லைனில் நீங்கள் படிச்சுக்க முடியும். நீங்களாக வந்து படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டென்ட் வந்து இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு இங்கிலீஷில் தான் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஹிந்தியில் இருக்கிறதுக்கு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்டேட் யுவர் ப்ரொஃபைல் சப்ஸ்கிரைப் டு தி கோர்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ ஹையர் எஜுகேஷன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th 12th இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுக்கலாம், அப்படின்னா 0 அப்படின்னு என்ட்ரு பண்ணியிருக்கேன். அடுத்து இண்டஸ்ட்ரி, ஸோ எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த இமேஜில் டிஸ்பிளே ஆகக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுக்கணும். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் கொடுத்துடணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் நவ் அப்படிங்கிற இந்த பட்டன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு லோட் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெரியர் ஸ்கில் சப்ஸ்கிரைப் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கெரியர் ஸ்கில்ஸ் கோர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கோர்ஸ் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 மாடியூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாடியூல்ஸ் எல்லாம் எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஜாப் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கணுமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கவர் பண்ணிக்காங்க. அதாவது ஒரு குரூப் டிஸ்கஷன் எப்படி வந்து அட்டென்ட் பண்ணணும், இன்டர்வியூ வந்து எப்படி நீங்கள் அட்டென்ட் பண்ணணும், ஒரு டெலிஃபோனிக் இன்டர்வியூ இருந்தால் அதில் வந்து நீங்கள் எப்படி பேசணும், ஒரு ரெஸ்யூம் கவர் லெட்டர் வந்து எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அதே மாதிரி இமெயில் வந்து எப்படி ப்ராப்பராக எழுதணும், இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9 மாடியூல்ஸ்லையும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாடியூலாக எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 வீக் உள்ள தான் டைம் தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கெரியர் ஸ்கில்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்லனாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க்டின்ல ஷேர் பண்ணிக்கலாம், அப்படிலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ரெஸ்யூமோட கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் முடிக்கிறதுனால டிசிஎஸ்ல வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த கோர்ஸ் முடிக்கிறதுனால கிடைக்காது. பட் ஆனால் நீங்கள் டிசிஎஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, வேறு ஏதாவது ஆஃப் கேம்பஸ் டிரைவ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சிவில் அண்ட் மெக்கானிக்கல் 4 டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம தனித்தனியாக இன்டர்ன்ஷிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இசிஇ ட்ரிபிள்இ இஎன்ஐ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 months நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த் 12,000 to 14,000 அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டெக்னிக்கலாக எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வந்து இது வரைக்கும் என்னெல்லாம் உங்கள் காலேஜில் படிச்சிருக்கீங்களோ சப்ஜெக்ட்ஸ், ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக் அப்படி இல்லை லேர்னிங் கோர்சஸ்க்கு வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிக்க
இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ரிவ்யூ பண்ணி கரெக்ட் பண்ணுறது, அதே மாதிரி டெஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அடிஷ்னலாக நீங்கள் அகாடமிக் கண்டென்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்க சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ் வந்து எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பட்டன் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. வீக்லி 5 days தான் உங்களுக்கு வந்து ஒர்க். ஸோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 10 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஃபார்ம் டைரக்ட் 24 கம்பெனியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் டேரெக்டாக கம்பெனியில் போயிட்டு அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக கம்பெனி போயிட்டு அந்த என்விரான்மெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 months இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 rupees ஸ்டைஃபண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இல்லை அதை சுற்றி இருக்க ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTML CSSலாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணி வெப்சைட் வந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுறது, அதே மாதிரி வந்து வெப்சைட்டில் வந்து எப்படி SEO வந்து எப்படி பண்ணுறாங்க, ஒரு வெப்சைட் வந்து எப்படி சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்டெகிரேஷன்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறது எல்லாமே இந்த இன்டர்ன்ஷிப்பில் கம்ப்ளீட்டாக நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்போட டைம் பார்த்தீங்கன்னா 3 months வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக ஜாபும் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஹவர்ஸ் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அப்ளை பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டைஃபண்ட் தான். சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா ஸோ பர் டிசைனுக்கு 1000 rupees வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 3 monthsல எத்தனை டிசைன் பண்ணுறீங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து உங்களோட ஸ்டைஃபண்டும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிவில் இன்ஜினியரிங்கான ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப் தான். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் தான். ஸோ நீங்கள் வந்து 3 months வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பார்ட் டைமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். 5000 15,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பற்றி உங்களுக்கு எல்லாமே வந்து ஓரளவு டீட்டெயில்டாக தெரியும் அப்படின்னா ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் புக் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு, கொஸ்டின் ஆன்சர்ஸ் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ஓரியன்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட், MS Excel, MS Word, ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ரிப்போர்ட் ரைட்டிங், இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸ் ரெக்வயர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பும் நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ஓப்பனிங் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜாப் ஆஃபரும் இருக்குது. நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இருக்குது இந்த இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க சிவில் இன்ஜினியரிங் இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் 9 என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற சென்னையில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய கம்பெனி தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் AutoCAD, StatPro, Revit, AutoCAD 3D இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜூலை 23rd ஆகஸ்ட் 27th நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த இன்டர்ன்ஷிப் 6 months வந்து சென்னையில் இருக்கிற ஆஃபீஸில் தான் வந்து நடக்குது. ஸோ நீங்கள் வந்து சென்னைக்கு ரீலோகேட் ஆகி 6 months நீங்கள் கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ண முடியும்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ இன்ஃபார்மல் ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இங்கே அப்ளை பட்டன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் இன்ஜினியரிங் சிவில் இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையில் தான் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரெக்வயர்டான விஷயங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து AutoCAD, StatPro, Revit, ஸோ AutoCAD 3D இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 28 செப்டம்பர் 1 நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 months இன்டர்ன்ஷிப். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் போயிட்டு தான் இந்த இன்டர்ன்ஷிப்பும் ஆஃபீஸில் தான் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் கம்பெனியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக PLC ப்ரோக்ராமிங், ஸோ இன்ஜினியரிங் ட்ராயிங், லேப் வியூ இந்த மாதிரி வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட சில டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல் கான்செப்ட்ஸ் பற்றி ஓரளவு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 29th ஜூலைலேருந்து நீங்கள் 2nd
2 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் இப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஆட்டம் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற சென்னையில் லொக்கேட் இருக்கக்கூடிய கம்பெனி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 months, ஸோ 2000 rupees உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒர்க் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு ரெக்வயர்டான டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மெக்கானிக்கல் டிசைன்ஸ் வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாகவே நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் ஆஃபீஸ் இன்டர்ன்ஷிப் தான். ஸோ நீங்கள் சென்னையில் போயிட்டு 3 months ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட், அதே மாதிரி நல்லா நீங்கள் ஜாப் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஹவர்ஸ், அதே மாதிரி பர் வீக் வந்து உங்களுக்கு 5 days ஒர்க் இருக்கும். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்நாக்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நோ பட்டன் இருக்குது. எல்லா இன்டர்ன்ஷிப்க்கும் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து சேம் தான். இங்கே அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த இன்டர்ன்ஷிப் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி வீடியோஸ் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.